தமிழ்நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். சப்போட்டா. இந்த சப்போட்டா பழம் சாப்பிடறதுனால நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல இதோட நன்மைகளை பற்றி பார்க்க போறதுல வரக்கூடிய வீடியோக்கள் அதோட நன்மைகளை பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சப்போட்டா பழத்தோட சில உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது நம்ம உடம்புல ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். அது என்னன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்போட்டா பழத்துல கால்சியம், பாஸ்பரஸ், நிறைய விட்டமின்களும் தாதுக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த சப்போட்டா பழத்தோட ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்து நல்லா மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைச்சு பித்தத்தினால் ஏற்படக்கூடிய மயக்கத்தை சரி பண்ணும். அது மட்டும் இல்ல, இப்படி சாப்பிடறதுனால அஜீரண கோளாறு சரி பண்ணும். அடுத்ததான் 2 சப்போட்டா பழத்தை எடுத்து அதோட விதைகளையும் தோலையும் நீக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு 1 ஸ்பூன் அளவு எலுமிச்சஞ்சாறு பிழிஞ்சு அதை ஜூஸா சாப்பிடும் போது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சு வெளியேற்றிடும். அது மட்டும் இல்ல, பித்தத்தினால் வரக்கூடிய வாந்தி மயக்கத்தை குணப்படுத்திடும். இப்படி சாப்பிடறதுனால சளி பிரச்சனை இருந்தாலும் அதை சரியாக்கிடும். சளி, காய்ச்சல், இருமல் இருந்தது அப்படின்னா இந்த சப்போட்டா பழத்தை எடுத்து அதோட விதைகளையும் தோலையும் நீக்கிட்டு மிக்சியில போட்டு நல்லா கூழ் மாதிரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் சித்திரத்தையும் சுக்கையும் நல்லா பவுடர் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இதுல போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருப்பட்டி தேவையான அளவு இதை கலந்துக்கலாம். இப்போ இந்த சப்போட்டா கூழை நல்லா காய வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் குடிச்சிங்க அப்படின்னா காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாமே குணமாகும். அடுத்ததான் வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது சில பேருக்கு ரத்தமும் கலந்து போகும். இதை உடனே குணமாக்கணும் அப்படின்னா நல்லா திரண்டு இருக்கக்கூடிய 2 சப்போட்டா பழத்தை எடுத்து அதோட விதைகளையும் தோலையும் நீக்கிட்டு மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு இதோட டீ தூள் டிகேஷன் 2 ஸ்பூன் அளவு கலந்து குடிக்கும் போது வயிற்றுப்போக்கும் போது ஏற்படக்கூடிய ரத்த கசிவு குணமாக்கிடும். அடுத்ததான் ஆரம்ப நிலையில காசநோய் இருக்குது அப்படின்னா இந்த சப்போட்டா பழத்தோட ஒரு நேந்திரம் பழத்தை போட்டு மிக்சி நல்லா அடிச்சு சர்க்கரை எதுவும் கலக்காம அது ரெகுலரா குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா படிப்படியா இந்த காசநோய் குணமாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, மூல நோய் பிரச்சனை இருந்தாலும் இது ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது படிப்படியா மூல நோய் குணமாக ஆரம்பிக்கும். இந்த சப்போட்டா பழத்துல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். இதோட நன்மையை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அடிக்கடி இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்டு வரும்போது குடல் புற்றுநோய் வராம அதை பாதுகாத்துக்கு அந்த அளவுக்கு இந்த மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு உடல் நலம் பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க. இது யாருக்காவது உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. இது போல் வீடியோக்கள் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். மேலும் இது போல் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.